ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் அப்கமிங்கில் ஜாவா ரிலேட்டடாக எல்லா இன்டர்வியூ கொஷின்ஸுமே போட போகிறேன். ஸோ 2025 ரீசெண்டாக கேட்ட இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் யூஸிங் டூ டிஃப்ரெண்ட் வேஸ் இன் ஜாவா. ஸோ ஸ்வாப்பிங் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லி ரெண்டு டேட்டா வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ நம்பர் 1ல் நம்ம என்ன டேட்டா வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட் இட் பி இங்கே வந்து 20 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்பர் 2 அப்படின்ற வேரியபிளில் 40ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்வாப் அப்படின்னா நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த 20ன்ற டேட்டா நம்பர் 2க்குனும் 40ன்ற டேட்டா நம்பர் 1க்கும் நான் ஸ்வாப் பண்ணுறது இன்டர்சேஞ்ச் பண்ணுற கான்செப்ட் தாங்க ஸ்வாப்பிங். அதை நம்ம டேரெக்டாக பண்ண முடியுமா இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னா தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 20யை வந்து நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணோம், இல்லை 40யை நான் கொண்டு வந்து நம்பர் 1ல் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே எம்டியாக இருக்கணும் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையும் டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம எத்தனை போய் ஓவர்லேப் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெம்பரவரியாக நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறோம். ஸோ டெம்பரரின்னும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக டெம்புன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ லெட் இட் பி டெம்பரரின்னு சொல்லி ஒரு வேரியபிள். ஸோ இது வந்து இனிஷியலாக எனக்கு எம்டியாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஸோ நம்பர் 1ல் இருக்கிற டேட்டாவை நான் டெம்புக்கு ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல 20ன்னு சொல்லி வந்துடும். அப்போது இந்த இடத்துக்கு எனக்கு டேட்டா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டேட்டா இங்கே எதுவும் போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த நம்பர் 1ல் இருக்கிற டேட்டாவை தான் நான் டெம்புக்கு அனுப்புகிறேன். ஸோ அது நம்ம எப்படி கோடிங்கில் லாஜிக்கில் எழுதுவோம் அப்படின்னா num1 num1ல் இருக்கிற டேட்டாவை நான் எதுக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் அப்படின்ற வேரியபிளுக்கு அனுப்பணும் இல்லைங்களா? ஸோ டெம்ப் அப்படின்ற வேரியபிளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றத இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எம்டி ஆயிடுச்சு. ஸோ தாராளமாக நம்பர் 2ல் இருக்கிற டேட்டாவை கொண்டு வந்து நான் நம்பர் 1க்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஈக்குவல் டு num2. ஸோ num2ல் இருக்கிற டேட்டா எனக்கு num1ல் ஸ்டோர் ஆகிடும். இப்போது எனக்கு num2 எம்டியாக தானே இருக்கும். ஸோ அந்த டெம்பரவரியாக நான் யூஸ் பண்ண வேரியபிள் இருக்கிற டேட்டாவை கொண்டு வந்து நம்பர் 2லேயே நான் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் 2ல் எனக்கு எம்டியாக இருக்குது. ஸோ அதில் நான் ஸ்டோர் பண்ண போகிற டேட்டா டெம்போடுது. ஸோ இந்த 3 லைன் தாங்க. ஸோ இது எழுதினாலுமே போதும், டேரெக்டாக ஸ்வாப்பிங் வந்து நடந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறது நம்பர் 1ல் இருக்கிற டேட்டாவை டெம்பரவரி வேரியபிளுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல எம்டி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் இந்த 40யை கொண்டு வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல 40ன்றது வந்துடும். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 20யை இதுக்கே கொண்டு வரும், இந்த நம்பர் 2க்கு கொண்டு வரும். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து அந்த இதுக்கு போயிடுச்சுன்னா இங்கே இது இருக்காது இல்லைங்களா? ஸோ இது இங்கே எதுவுமே இல்லாதனால இங்கே வந்து நம்ம அந்த 20யை கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்பர் 1ல் 40யும் நம்பர் 2லையும் 20ன்னு சொல்லி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து தேர்ட் வேரியபிள், ஸோ டெம்பரவரின்னு சொல்லி ஒரு 3வது வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ண கான்செப்ட். ஸோ ஜாவா கோடில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கோட் ரன் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்வாப்பிங் வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் அதுக்குமே நம்ம லாஜிக் பார்ப்போம். ஸோ ரெண்டு டெம்பரரி நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக இங்கே டெம்ப் அப்படின்னு சொல்லி 3வது வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே ப்ளஸ் num1ல் இருக்கிற டேட்டா ப்ளஸ் 1 எம்டி ஸ்பேஸ் அது கூட num2ல் இருக்கிற டேட்டாவை சேர்த்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது இங்கே 3 லைன் எழுதணும் இல்லைங்களா? இதே தாங்க. ஸோ நம்பர் 1ல் இருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டு டெம்பரவரிக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் 2ல் இருக்கிற டேட்டாவை நம்பர் 1க்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 3 லைனை தான் நம்ம லாஜிக் கோடு உள்ளேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டெம்ப் அப்படின்ற வேரியபிளில் num1 வந்து வந்துடும். ஸோ அடுத்து வந்து
num1 எம்டி ஆயிடும் இல்லைங்களா? ஸோ num1 இஸ் ஈக்குவல் டு num2. ஸோ num2ல இருக்கிற டேட்டா நான் நம்பர் 1க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்பர் 2 வந்து இப்போ எம்டியாக இருக்கும். ஸோ நம்பர் 2 அப்படின்றதுக்கு டெம்பரரியாக நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்பர் 2க்கே அனுப்பிடுறோம். ஸோ இவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து சிஸ் அவுட்டில் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ப்ளஸ் num1 plus 1 empty space plus num2. ஸோ இப்போ நம்ம கோட் ரன் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் எனக்கு நம்பர் 1 20 ஆகும், நம்பர் 2 40 இருக்கும். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நம்பர் 1 வந்து 40 ஆகும், நம்பர் 2 வந்து 20 மாறிடும். ஸோ இவ்வளோதாங்க ஸ்வாப்பிங். இது வந்து நம்ம தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி இங்கே பார்த்துருந்தோம் இல்லைங்களா? டெம்ப் அப்படின்ற வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாஜிக் எழுதுவோம். இப்போ வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள்னா அதுக்கு எப்படி நம்ம மூணாவது வேரியபிள் யூஸ் பண்ணாமலேயே கொடுத்த ரெண்டு வேரியபிள் வச்சே நம்ம வந்து ஸ்வாப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அதுமே வாங்க பார்க்கலாம். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு நியூவா வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்கமிங்ல ஜாவா ரிலேட்டடா போடுற இன்டர்வியூ கொஷின்ஸ் உங்களுக்குமே அப்டேட் ஆகும். ஸோ அதேமாரி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் see guys. ஸோ இங்கே மூணாவது வேரியபிளை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது ரெண்டு நம்பர் தான். நம்பர் 1 அப்படின்ற ஒரு வேரியபிளும் நம்பர் 2 அப்படின்ற வேரியபிள் ரெண்டு தான் இருக்குது. டெம்பரரின்னு சொல்லி நான் மூணாவதாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குற நம்பர் 1 டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து 20ன்னு எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அண்ட் தென் நம்பர் 2 வந்து நம்ம 40ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்பர் 1 வந்து 20னும் num2 40னும் எடுத்திருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே வேரியபிள் தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் 1 வந்து num1 ப்ளஸ் num2 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன டேட்டா வரும்? 20 ப்ளஸ் 40 எனக்கு ஆன்சர் வந்து 16 வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்னோட நம்பர் 1 வந்து 16 சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் நம்பர் 1 வந்து நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட நம்பர் 2 வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ num1 மைனஸ் num2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது மைனஸ் அப்படின்னா நம்பர் 1 பார்த்த உடனே நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பொறுத்தவரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டேட்டா லைன் பை லைன். அப்போ நம்பர் 1 அப்படின்றது இதுக்கு முன்னாடி லைனில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு நம்பர் 1 என்னவா இருக்குன்னா 60 தான் இருக்குது. ஸோ நம்பர் 2 ஈக்குவல் டு நம்பர் 1 வந்து 60. ஸோ 60 மைனஸ் நம்பர் 2 டேட்டா வந்து 40 இல்லையா? ஸோ 60 மைனஸ் 40 ஆன்சர் என்னது? 20. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் 1. ஸோ நம்பர் 1 ஈக்குவல் டு அதே மைனஸ் தாங்க, நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட நம்பர் 1 வந்து ஸோ நம்பர் 1 என்னது 60 மைனஸ் நம்பர் 2 நமக்கு என்ன கிடைச்சது இதுக்கு முன்னாடி 20. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 40. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா கிடைச்ச 40 20 தான் எனக்கு இங்கேயுமே கிடைச்சிருக்கு. ஸோ நம்பர் 1க்கு 40னும் நம்பர் 2க்கு 20னும் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ நான் தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல் இந்த 3 லைன்லேயே கான்செப்ட் முடிச்சிடலாம். ஸோ நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. ஸோ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நம்பர் 1ல் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்பர் 2 வந்து num1 மைனஸ் num2 கொடுத்துரும். அதே அடுத்த ஸ்டெப்பில் நம்பர் 1 வந்து num1 மைனஸ் num2ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸ்வாப்பிங் வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள். இது கோடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுமே வாங்க பார்க்கலாம்.
ஸோ நான் இங்கே இந்த தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது டெம்ப்னு சொல்லி. ஸோ டெம்ப் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்பர் 1 ஈக்குவல் டு num1 ப்ளஸ் num2 அப்படின்னு தான் இனிஷியலாக நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா num2 ஈக்குவல் டு num1 மைனஸ் num2 வந்து கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா num1 ஈக்குவல் டு num1 மைனஸ் num2ன்னு சொல்லி கொடுத்துட்றோங்க. ஸோ இவ்வளோதாங்க. இப்போவுமே நான் கோட் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து செமிகாலன். ஸோ இப்போ கோட் ரன் பண்ணாலுமே எனக்கு சேம் அவுட்புட் தான் கிடைக்க போகுது. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணல அப்படின்னா தேர்ட் வேரியபிள்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணாமலே ஸ்வாப்பிங் வந்து பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்வாப்பிங் மெத்தட் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறைய ஜாவா ரிலேட்டடான இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். எது வந்து ரீசெண்டாக கேட்டிருக்காங்க 2025ல கேட்ட ரீசெண்டாக இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வரணும், அன்னன்னைக்கு போடுற வீடியோ அன்னன்னைக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.